அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு saifanyummytummy. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சிம்பிளாக செய்யக்கூடிய தால் கத்திரிக்காய் தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் இன்றைக்கி கொல்லையிலே கத்திரிக்காய் செடி வச்சுருக்கிறதுனால அதுலேருந்து பறிச்சதை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். 4 கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். நீட்டு கத்திரிக்காய், இது பச்சை கத்திரிக்காய், அதனால் இதில் 4 எடுத்துருக்கோம். இதே நீங்கள் வயலட் கலரில் குண்டு கத்திரிக்காவாக பெருசாக இருந்தாக்கா அதுலேயும் செய்யலாம். அதுக்கு நாங்கள் இன்றைக்கி சின்ன புடிக்கோலையில் துவரம் பருப்பு எடுத்துருக்கோம், ஒரு 1/4 கப் அளவுக்கு. இப்போ 4 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறதுனால அதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தால் கத்திரிக்காய் ரெசிபி ரொம்பவே டைம் சேவிங் ரெசிபி. ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்மளுக்கு அந்த கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இதை செஞ்சு சாப்பிட்டாக்கா இந்த ரெசிபியை திருப்பிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காயில் நம்ம கீரி விட்டுருக்கோம் இல்லையா, தோல் லைட்டாக சீவிட்டு நம்ம கீரி விட்டுருக்கோம். அதில் உப்பு தடவி ஃப்ரை பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் இப்படி ஆயிலில் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டாலும் சரி, அதில் சால்ட் இறங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. 2 பக்கமும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். மேலே உள்ளதெல்லாம் நம்ம சீவக்கூடாது. தோல் லைட்டாக சீவிட்டு அப்படியே ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே ஆயிலில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் தக்காளி, பச்சை மிளகாய், இது 3த்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நீங்கள் தக்காளி ஹாஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஃபுல்லாக சுட்ட மாதிரியான டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டாலும் சரி. ஆனால் பொறுமையாக வச்சு சிம்மில் வச்சு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிறதுக்கு உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். இதில் நிறைய மசாலாலாம் எதுவுமே தேவைப்படாது. உப்பு, மஞ்சள் தூள் மட்டும்தான். நம்ம காரத்துக்கு கூட பச்சை மிளகா சேர்த்ததோடு இருக்குது. நம்ம மிளகாத்தூளாக கூட ஆட் பண்ணிக்க வேணாம். வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு இடையில இந்த துவரம் பருப்பையும் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம செய்கிற இந்த கத்திரிக்காய் தால் ரெசிப்பியில் தக்காளியும் நம்ம இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி போடுறது, இந்த மாதிரி சுட்ட மாதிரி நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கும்போது அதையும் நம்ம ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம பருப்பு வேக வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. ஸோ இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு அதுவே போடணுனாலும் ஓகே. இதில் இஞ்சி பூண்டு டேஸ்ட் இந்த இப்போதைக்கு ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இதில் இப்போதைக்கு ஆட் பண்ணலை. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே ஆட் பண்ணிங்கனாக்கா அதுவும் இன்னும் நல்ல வாசனையாக நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம தால்லாம் ஆட் பண்ணினதுக்கப்புறமா நம்ம இப்போ கத்திரிக்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இது ரெண்டுமே கத்திரிக்காயும் சரி தக்காளியும் சரி நம்ம ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம சப்பாத்திக்கும் சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம். பரோட்டாவுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ண கத்திரிக்காவையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸில் குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி தான். எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கும் பசங்களுக்கும் சரி இது கொடுத்தீங்கனாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரெசிபி செஞ்சு முடித்தாச்சு. சும்மா லாஸ்ட்டாக கார்னிஷிங்காக கொத்தமல்லி லைட்டாக தூவியாச்சு. உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சேனலை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.